தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் என்றார். ஜெபிப்போமா? நல்ல பிதா, நீர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் பாதுகாத்தி வழிநடத்தின உடைய மேலான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்க வேணும். ஆவியானவருடைய வார்த்தைகளை தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு உள்ளங்களோடும் இடைபடுவீராக, பேசுவீராக கெஞ்சுகிறோம். உடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் இந்த வேளையில ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஐயா, உடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பத்திம தீவிலே தன்னந்தனிமையாய் தனித்து விடப்பட்ட நிலைமையிலே இருந்ததான அந்த யோவானை பார்த்து சொன்னதான வார்த்தையைத்தான், வசனத்தைத்தான் நான் உங்களுக்காக வாசித்தேன். இந்த வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் உயிருள்ளவருமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் மாறாத தெய்வம். அவர் என்றைக்கு நம்மோடு கூட இருப்பார். பலர் நம்மை விட்டு மாறி போயிருக்கலாம், விலகி போயிருக்கலாம். ஆனால் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் முந்தி இருந்தவர், அவர் பிந்தியும் அவர் இருக்கிறவர். அவர் முந்தினவரும் அவர் பிந்தினவருமாக இருக்கிறார். அவர் என்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் உயிருள்ள தெய்வம். ஆகவே கர்த்தர் சொல்கிறான், பயப்படாதிருங்கள், நான் உயிருள்ளவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறபடினாலே நாம் பயப்படாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் நன்றாக நாம் கவனித்து பார்ப்போம். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேச போகிறார். தேவன் நமக்கு தந்திருக்கிற அவருடைய இந்த வேத புத்தகத்துக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த பரிசுத்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களுக்காகவும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த பரிசுத்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மிக ஒரு அருமையான வாக்குத்தத்தம், அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இப்படி சொல்லுகிறார்கள், 365 தடவை பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை ஒரே வார்த்தையிலே, ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை இலை வராவிட்டாலும், பல்வேறு வித்தியாசமான விதமாக வந்தாலும், ஆல்மோஸ்ட் த சேம் மீனிங், ஒரே அர்த்தத்தை கொண்டதாக, பயப்படாதே, கலங்காதே என்று நம்மை ஆற்றி தேற்றுகிறதான தேவனுடைய வசனத்துக்காக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்கிறான், நீங்கள் பயப்படாதிருங்கள். பயப்படாதிருங்கள் என்று அவர் சொன்னதான எல்லா சந்தர்ப்பங்களையும் நாம் இன்றைக்கு பார்ப்பதற்கு நமக்கு நேரமில்லை, சமயமில்லை. ஆனாலும் இந்த நேரத்தில் ஒரு சில பகுதிகளை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆகவே பயத்தை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் ஏன் கர்த்தர் பயப்படாது என்று சொல்கிறார்? பயம் என்பது எல்லா மனுஷருக்கும் வரக்கூடிய ஒன்று. எல்லா மனுஷரும் பயப்படுகிறதான சந்தர்ப்பங்கள் உண்டு, சூழ்நிலைகள் உண்டு. எல்லாருக்கும் பயம் உண்டு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே மக்கள் பயப்படுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த பயத்தை மேற்கொள்வது எப்படி என்று தெரியாதபடிக்கு அந்த பயத்திலேயே மடிந்து போகிற மக்களை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நாம் பயத்திலே மடிந்து போகாதபடிக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத
உயிருள்ள தேவன் அவர் நமக்கு சொல்லுகிறார், வாக்கு பண்ணுகிறார், பயப்படாதே. சொல்லுகிறவர் யார்? இன்றைக்கு எல்லாரும் நம்மை பார்த்து அந்த விதமாக ஒரு தைரியமூட்டும் வார்த்தையை அந்தந்த சந்தர்ப்பங்களிலே பேசத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் பேசுகிறவர்கள் பயப்படாதீங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை தவிர வேறு எந்த வார்த்தையும் அவர்களுக்கு சொல்வதற்கு தெரிகிறது இல்லை. நம்முடைய சூழ்நிலைகளிலே அவர்கள் வந்து பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள் என்று சொல்லுகிறது ஒரு நல்ல வார்த்தை. அதை நம்ம சொல்லணும். எல்லா மக்களுக்கும் நான் அதை சொல்ல வேண்டும். கஷ்டங்களுக்குள்ளே கடந்து போகிற மக்களை இன்னும் நாம் பீதிப்படுத்தி விடக்கூடாது, இன்னும் பயமுறுத்தி விடக்கூடாது. வியாதியோடு இருப்பாங்க, பிரச்சனையோடு இருப்பார்கள். ஆகவே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது, பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார். அருமையார்களே, பயம் என்பது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற ஒன்று. எல்லா மனுஷனுக்குள்ளாலையும் அந்த பயம் இருக்கிறது. ஒரு பொருளை பார்க்கும் பொழுது, ஒரு மர்மமான ஒரு பொருளை பார்க்கும் பொழுது என்ன வருகிறது? பயம் வருகிறது. அந்த பொருள் இதுவரை பார்க்காத ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு உயிருள்ளதான ஒரு ஜீவனாக இருக்கலாம். அதை பார்க்கிற சமயத்தில் அதை குறித்து ஒரு பயம் உண்டாகிறது. அதே போல நமக்கு, அதாவது நமக்கு மர்மமான பொருள் மேலே அந்த பயம் வருவதற்கு காரணம் என்ன என்பதை நம்ம கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் சந்தேகம்தான் காரணம். சந்தேகத்தின் நிமித்தமாகத்தான் அந்த பயம் வருகிறது. நம்ம பார்த்த உடனே நம்ம பயப்படுகிறோம். ஏன் பயப்படுகிறோம்? அது என்னவா இருக்குமோ, ஒருவேளை அந்த பெட்டிக்குள்ள இருப்பது வெடிப்பொருளாக இருக்குமோ என்று சொல்லி பயப்படுகிறதாக நம்ம பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் அந்த ஜீவன், அந்த ஜீவி அது விஷத்தன்மை உள்ளதாக இருக்குமோ, கடித்தால் செத்து போய் விடுவோமோ என்று நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? பயந்து தூரமாய் நிற்கிறோம். ஆனால் அதன் பின்பு அதை பக்கத்தில் போய் பார்த்து அது ஒன்றும் இல்லை என்று நாம் தெரிந்து கொண்ட பிறகு பயம் போய்விடுகிறது. அப்படி என்றால் அந்த பயத்துக்கு காரணம் என்ன? சந்தேகம்தான் காரணம். நமக்கு உள்ளத்துக்குள்ளே எழும்புகிற சந்தேகம் இருக்கிறது அல்லவா, அது பயத்துக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் எதுவும் சந்தேகப்படக்கூடாது. ஒரு மர்ம பொருளாக இருந்தாலும் நாம் ஓடி போய் அதை திறந்து விட வேண்டும், திறந்து பார்க்க வேண்டும். ஒரு பூச்சியோ ஒரு ஜீவியோ பார்க்கிற சமயத்தில், ஒரு உயிருள்ளதான ஒரு பிராணியை பார்க்கிற சமயத்தில் உங்களுக்கு அது புதிதாக இருக்கலாம், மர்மமான ஒரு ஜீவியாக இருக்கலாம், இதுவரை பார்க்காத ஒன்று. அதை போய் நீங்கள் சீக்கிரமாக கையில் அள்ளி எடுத்து விட முடியாது. ஏனென்று சொன்னால் ஒருவேளை கடித்து அந்த விஷத்தினாலே மரித்து போக முடியும். ஆகவே சந்தேகப்படுவது தவறு அல்ல, சந்தேகப்படுவது தவறே கிடையாது. சந்தேகப்பட வேண்டும். ஒரு ஆளை பார்த்து பயப்படுகிறீர்கள். ஒரு ஆள் புதிதாக வேலைக்கு வந்தால் கூட அந்த வேலைக்கு வர நபரை பார்த்து கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும். எப்படிப்பட்டவரோ, இவர் யாரோ. ஆகவே அப்படிப்பட்டதான ஆட்களை நாம் பழகி அவர்கள் கேடு செய்கிறவர்கள் அல்ல, நல்லவர்கள் தான் என்று தெரிந்து கொண்டதுக்கு பிறகு நமக்கு அந்த பயம் போய்விடுகிறது. இப்போ நினைச்சது மாதிரி ஆள் அல்ல அவர். அவர் தங்கமான ஆள், அவர் உண்மையான ஆள் என்று அவரை பற்றி நமக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் வருகிறது. அந்த சந்தேகம் போய்விடுகிறது. சந்தேகம் போகும்போது நாம் என்ன செய்கிறோம்? பயப்படாமல் பழகுகிறோம், அந்த மனிதனோடு பழகுகிறோம். ஆகவே சந்தேகப்படுவது தவறு அல்ல, சந்தேகம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த சந்தேகம் இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதை பார்க்கிறோம், விசாரித்து பார்க்கிறோமே, அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது சரியானதாக இருக்கிறதா, இல்லை அது தவறானதா, இல்லை அது விஷப்பூச்சியா, இல்லை அது தீமை கொடுக்கிற விஷயமா என்பதை நம்ம பார்க்கிற அந்த விஷயம் இருக்கிறது. அதுக்கு பெயர் தான் ஞானம். ஞானமாய் நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஞானம், நமக்கு பயத்துக்கும் ஞானத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. எப்படி என்றால், ஞானம் 100% ஞானத்தோடும் 100% விசுவாசத்தோடும் நாம் இருப்போம் என்று சொன்னால்
நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை நாம் மேற்கொள்ள முடியும். விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போதாது, ஞானத்தையும் விசுவாசத்தையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஞானமும் விசுவாசமும் இருந்தால் அதுதான் நமக்கு பயத்திலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு சரியான ஒரு ஃபார்முலாவாக இருக்க முடியும். எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு நபர் விசுவாசத்தினாலே நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்வார் என்றால் அது ஆபத்து இருக்கிறது. விசுவாசம் வேண்டும், அதுக்கு முன்பதாக அது சரியானதா தவறானதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவ்விதமாக ஆராய்ந்து பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஞானத்தை உபயோகப்படுத்த வேண்டும், புத்தியை உபயோகப்படுத்த வேண்டும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லி அவன் என்ன செய்கிறான்? அவன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். நல்ல காரியம், அவன் விசுவாசம் ரட்சிக்கட்டும். ஆனால் அதே வேளையில் ஞானத்தையும் அவன் உபயோகப்படுத்த வேண்டும். 100% ஞானமும் 100% விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் ஒரு மனிதன் அவன் என்ன செய்யப்படுவான் என்றால் காக்கப்படுவான். அவன் அதிலிருந்து வெளியே வருகிற அந்த பயத்திலிருந்து வெளியே வருகிற அந்த அனுபவம் அதுதான் சரியான அனுபவம். இல்லாமல் இளங்கன்று பயம் அறியாது என்று சொல்லுவார்களே, முன்பின் யோசிக்காதபடிக்கு சிந்திக்காதபடிக்கு முட்டாள்தனமாக சில காரியங்களை நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி துணிச்சலோடு கூட சில வாலிபர்கள் அவர்கள் என்ன செய்ய தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், நீ எப்படிதான் பயந்து கொண்டிருப்பீங்க, நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி பயப்படாமல் இருக்கிறதையே தவறாக அவர்கள் அந்த துணிச்சலை பயன்படுத்தி வாழ்க்கையில அழிந்து போகிறதை பார்க்கிறோம். அப்படினாலே பயப்படக்கூடாது. எப்பொழுது பயப்படக்கூடாது? நாம் ஞானத்தை வைத்து அதை என்ன செய்ய வேண்டும்? சரியாக பார்த்து தீர ஆராய்ந்து பார்த்து அதில் நமக்கு தீமை இல்லை, அது நன்மையானது தான் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம பயப்படக்கூடாது. நம்மை விட்டு பயம் போய்விடும். ஆனால் அது வரையிலையும் தேவையான பயம் நமக்கு இருக்க வேண்டிய பயம் நமக்கு இருக்கத்தான் வேண்டும். ஆகவே பயப்படாதே என்று சொல்வது, எதை குறித்தும் பயப்படாதே, நீ துணிச்சலோடு நடக்க வேண்டும், கண்மூடித்தனமாக நீ துணிச்சலோடு கூட செயல்பட வேண்டும் என்கிற அர்த்தத்தில் இயேசு இங்கே சொல்லவில்லை. இயேசு சொல்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன? நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த வியாதியின் தொற்று நிமித்தமாக இந்த மாதத்தில் அதிகமாக எல்லோரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். வியாதியினால் மாத்திரமல்ல, பல காரணங்களினாலே பல காரியங்களினாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சூழ்நிலைகள், அதன் அடிப்படையிலே பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு அநேகர் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் மிகவும் தெளிவாகவும் திட்டமாகவும் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை நம்முடைய மத்தியிலே அவர் வாக்குத்தத்தமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னவென்றால், நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே, மகளே நீ பயப்படாதே என்று கர்த்தர் நம்மை பார்த்து அவர் வாக்கு கொடுக்கிறார். பயப்படாதே என்று அவர் நம்மை தைரியப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் என்ன செய்வாராம்? நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கிறதான சமயத்தில் அவர் பயப்படாதே என்று சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? நான் உயிர் உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் உங்களுக்கு நெருக்கமான மக்கள் மரித்து போகலாம். அவை நெருக்கமான மக்கள் மரித்து போகும் பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது? பயம் உண்டாகிறது. அதைத்தான் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறீர்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மோசே மரணம் அடைந்தான். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு என்று ஆரம்பிக்கிறது அந்த யோசுவாவின் புத்தகம். அவன் மரித்த பின்பு என்று தேவனாகிய கர்த்தர் இங்கே இந்த சரித்திரத்தில் அவர் ஆவியானவர் மூலமாக எழுதும் பொழுது இந்த சரித்திரம் விதமாக துவங்கப்படுகிறது. இங்கே இந்த யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். இங்கே வாசிக்கிற சமயத்தில் தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா?
1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். பலங்கொண்டு திடமனதாயிரு என்று கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். பலங்கொண்டு நீ திடமனதாயிரு. எந்த சூழ்நிலையிலே சொல்லுகிறார் என்று பாருங்கள். எந்த சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறார்? அங்கே மோசே மரித்து போன போது, மோசே மரித்து போன பொழுது தேவன் அவனை பார்த்து சொல்கிறார், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் நான் உயிருள்ளவருமாக இருக்கிறேன். 40 வருட காலம் இந்த மோசே உனக்கு தலைவனாக இருந்தான். 40 வருட காலம் இந்த மோசேயின் மூலமாக இந்த சபை நடத்தப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தப்பட்டார்கள். நீ போஷிக்கப்பட்டாய். எல்லா பொறுப்புகளையும் அவர் பார்த்து கொண்டார். ஆனால் இப்பொழுதோ அவர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு பிறகு இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? இந்த பெரிய கூட்டத்தை நடத்தும்படியாக இந்த பொறுப்பை நான் உன் கையில் கொடுக்கிறேன். இந்த பொறுப்பை நான் உன் கையில் கொடுக்கிறதான சமயத்தில் நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நீ பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய குடும்பத்தில் சிலர் மரித்து போகும் பொழுது, தகப்பனார் மரித்து போகிறார்கள், திடீரென்று தாய் மரித்து போகிறாள், மூத்த மகன் மரித்து போகிறான், குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்க வேண்டியதான நபர் மரித்து போகும் பொழுது இப்பொழுது தாய் அந்த பொறுப்பை ஏற்று அந்த குடும்பத்தை நடத்த வேண்டியதான ஒரு கட்டாயமான சூழ்நிலை வருகிறது. அந்த கட்டாயமான சூழ்நிலை வரும் அந்த சந்தர்ப்பத்திலே தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாக இருக்கிறேன், பயப்படாதே, நான் உயிருள்ளவராக இருக்கிறேன், நான் மரிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். நான் முந்தினவர், அதாவது என்றைக்குமே தாத்தாவும் பாட்டியும் கூட இருந்தால் பிள்ளைகளுக்கு நல்லா தான் இருக்கும். அப்பா அம்மா என்னைக்கு இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அப்பா அம்மா போய்விடுவாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. முந்தினவர் பிந்தினவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவரும் என்றென்றைக்கும் உயிரோடு இருந்தாலும் அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவருமாக இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த மோசே இவன் இந்த நாம் வாழும் காலத்தில் உயிரோடு இருந்தால் மோசே எப்படி இருந்திருப்பார்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கடந்த தலைமுறையிலே உள்ளவர்கள் இன்னும் ஒரு தலைமுறை கூட இருந்தால் அவர்களாலே இந்த உலகத்திலே பொருந்தி போக முடியாது. ஒவ்வொரு தலைமுறைகளும் வினோதமாக இருக்கிறது, மாறிவிடுகிறார்கள். ஒவ்வொரு தலைமுறையிலையும் அவர்கள் வித்தியாசமாய் சிந்திக்கிறார்கள், வித்தியாசமான சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே முந்தினவர்களுக்கு பிந்தினவர்களுடைய அறிவு பொருந்தாது. கடந்த ஒரு 100 வருடத்துக்கு முன்பு உள்ளவர்கள் 100 வருடத்துக்கு பின்பும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ தகுதி உள்ளவர்களாக இருக்கவே மாட்டார்கள். அன்றைக்கு அவர் உதவியாக இருந்தார்கள், அன்றைக்கு அவர் உதவி செய்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர் இருந்தால் உதவியாக இருந்திருப்பார்களோ சொல்ல முடியாது. அன்றைக்கு இருந்த தலைவர்கள் இன்னும் இருந்தால் நன்றாயிருந்து இப்பொழுது இருந்திருந்தால் என்று யோசித்திருப்போம். ஆனால் அன்றைக்கு காலம் வேறு, இன்றைக்குரிய காலம் வேறு. அன்றைக்கு இருந்தவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தால் நிச்சயமாகவே தேசத்திலே அன்றைக்கு பிரச்சனைகளை எப்படி சமாளித்தார்கள் அது போல சமாளித்திருக்க முடியாது. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இயேசு அவர் சொன்னார், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனுடைய அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் எல்லா காலத்துக்கும் உரிய, எக்காலத்துக்கும் உரியவர், எல்லா காலத்துக்கும் அவர் பொருத்தமானவர். ஆகவே பொருத்தம் இல்லாத நபர்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவார்கள். பொருத்தம் இல்லாதவர்கள் அதுக்கு பிறகு இருந்து பிரயோஜனம் இல்லை, இனி பயன்பட மாட்டார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் போய்த்தான் ஆக வேண்டும். ஆகவே அவர்கள் போகும்போது ஒருவர் மாத்திரம் சொல்லுகிறார், நான் முந்தினவர் மாத்திரமல்ல பிந்தினவருமாக இருக்கிறேன், நான் உயிருள்ளவருமாக இருக்கிறேன், நீ பயப்படாதே. இனி எனக்கு யார் இருக்கிறாங்க? என் காரியங்களை யார் கவனிப்பார்கள் என்று சொல்லி நீ கவலைப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ கவலைப்படாதே, நீ கலங்காதே, நீ பயப்படாதே, நான் உயிருள்ளவராக இருக்கிறேன், நான் உன் காரியங்களை நான் கவனித்துக் கொள்வேன், உனக்காக நான் என்ன செய்ய எல்லா யுத்தங்களையும் நான் செய்வேன்.
நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அன்றைக்கு யோசுவாவோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணினார். அதே தேவன் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், நான் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறபடினாலே, நான் உயிருள்ளவராக இருக்கிறபடினாலே, நான் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே நான் சொல்கிறேன், மோசையோடு கூட இருந்தது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கும் பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு என்று கர்த்தர் உங்களை பார்த்து இந்த ஆண்டவர் நீங்கள் தைரியமாக இருக்கும்படியாய் சொல்கிறார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆகவே தான் மோசையோடு இருந்தது போல தான் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன் என்று சொன்னால் என்ன? மோசை இருந்தது போல் அன்றைக்கு யோசுவாவோடு கூட இருந்தார். யோசுவாவோடு கூட இருந்தது போல அதன் பின்பு கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தார், தாவீதோடும் இருந்தார், தானியேலோடு கூட இருந்தார். இன்னும் தேவன் ஆகிய கர்த்தர் இன்றைக்கு என்னோடும் உங்களோடு கூட இருக்கிறார். இனி நாளைக்கு என் பிள்ளைகள், நான் போயிட்டேன்னா என் பிள்ளைங்க நிலைமை என்ன, நான் போயிட்டேன் என் மனைவி நிலைமை என்ன என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் சொல்ல, நான் மோசை இருந்தது போல யோசுவாவோடு கூட இருந்தேன், யோசுவாவோடு கூட இருந்தது போல தாவீதோடு கூட இருந்தேன், தாவீதோடு கூட இருந்தது போல பவுலோடு கூட இருந்தேன். பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தேனோ அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் இருந்தேன். அது மாத்திரமல்ல, நான் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னைக்கு உன்னோடு கூட இருக்கிறது போல நான் பிந்தினவர் உன் தலைமுறையோடும் கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியது வரும். தலைமுறை தலைமுறையாக எல்லாரையும் நம்ம பார்த்து கொண்டிருக்க முடியாது, கவனித்து கொண்டிருக்க முடியாது, உதவி செய்ய முடியாது, நடத்த முடியாது. ஒரு காலம் வரும்பொழுது அவர்களே சொல்லுவார்கள், இவர் நமக்கு ஃபிட் ஆக மாட்டார்னு சொல்லுவாங்க, இவர் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மக்களே உங்களை என்ன செய்வாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க, பிள்ளைகளே ஒரு ஓரம் கட்டிடுவாங்க. அதுக்கு முன்பாக என்ன செய்யணும்னு சொன்னால், உங்கள் ஆத்மாவை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். என்றைக்குமே உலகத்தில் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் முடியும் பொழுது இந்த உலகம் உங்களுக்கு பொருத்தமாக இருக்காது. என்றென்றைக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு உலகம் இருக்கிறது, அதுதான் பரலோகமாக இருக்கிறது. கரங்களை வைத்து ஆண்டு மையப்படுத்துங்க. அல்லேலூயா. ஐயோ, இந்த உலகம் என்னை பகைக்கிறது, இந்த உலகத்தில் நான் பிரயோஜனம் இல்லாதவனாய் மாறிப்போனேனே. ஒரு காலத்தில் எப்படி அதிகாரம் இருந்தது, ஒரு காலத்தில் எப்படி வல்லமை இருந்தது, ஒரு காலத்தில் எப்படி மக்கள் எல்லாரும் என்னை நேசித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நான் பயனற்றவனாக இருக்கிறேன். யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் நான் வேண்டாம். நான் ஒரு வேண்டாத்த ஒரு ஆளாக, எல்லாராலும் வெறுக்கப்படுகிற ஒரு ஆளாக இருக்கிறேனே என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம், நீ அதைரியப்பட்டிருக்கலாம், நீ சோர்ந்து போயிருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்காதே, நீ தைரியமாயிரு, நீ பயப்படாதே. நான் முந்தினவர், நான் பிந்தினவர், நான் உயிருள்ள தெய்வம். அவர் உன்னோடு கூட இன்றைக்கு இருக்கிறவர், நாளைக்கும் தலைமுறையோடு கூட இருக்கிறவர். இந்த உலகத்தில் உன்னோடு கூட கடைசி மட்டும் இருப்பேன் என்று சொன்ன தேவன், சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். போற்றி துதி துதி தேவ தேவனை துதியை
உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
சேர்ந்தோர் களிப்போரே சீயோன் நிறைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும் சஞ்சலம் தவிக்கும் ஓடிப்போம். நிதியின் சாலை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோடி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நிதியின் சாலை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோடி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். கரங்கள் எழும்ப ஓய்ந்த துதிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனை களிப்போம் சீயோன் மலையின் மீதே. கரங்கள் எழும்ப ஓய்ந்த துதிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனை களிப்போம் சீயோன் மலையின் மீதே. அழிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோடி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நிதியின் சாலை அணிந்து நல்லாவியில் நிறைந்து நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து துணிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து துணிந்து துதித்து உயர்த்திடுவோம். நிதியின் சாலை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோடி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நிதியின் சாலை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோடி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். கரங்களை அசைத்து அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து துணிந்து துதித்து உயர்த்திடுவோம். அல்லேலூயா துதி பாடி ஆண்டவரை புகழ்வோம். அவரின் முன்பாக பணிந்து துணிந்து துதித்து உயர்த்திடுவோம். நிதியின் சாலை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோடி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நிதியின் சாலை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோடி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. நல்ல கரங்களை உயர்த்தி சதா என்னை நடத்தி வந்தீரே.
உயரணும். சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெறும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். கரங்களை அசைத்து எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. சத்தத்தை உயர்த்தி எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. சேர்த்து சொல்லுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுங்க. எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. சத்தம் உயர